ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 23/1/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் இங்கே சென்னை, தமிழ்நாடு, ஸோ இது இல்லாமல் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணிடலாம். எப்பவும் போல் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கெல்லாம் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பேஜ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சென்டர் அனௌன்சஸ் ஹைக் இன் எம்எஸ்பி ஃபார் ஜூட் பை ₹315 குவிண்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எம்எஸ்பி அப்படின்றது நமக்கு எப்போவுமே வந்து ஒரு சில க்ராப்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுட்ருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ரைஸு, அரிசி, அப்புறம் இந்த மாதிரி ஜூட்டு, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பி கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஜூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு ₹315 வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பியில் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ருப்பீஸு அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் ஆனால் ஜூட்டுக்கு வந்து எம்எஸ்பி இருக்குது அப்படின்றதும், பட் ஆனால் இது மூலிமா இந்த ஜூட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் இது பிரகாரம் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஜூட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இது வளர்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 120 சென்டிமீட்டருக்கும் மேலே மழை பெஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹியூமிடாக கிட்டத்தட்ட 70 to 90% வந்து ஹியூமிடிட்டியாக இருக்கணும், ஈரத்தன்மையாக இருக்கணும் காற்று வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் தென் டெம்பரேச்சர் வந்து 24 to 35 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். அண்ட் தென் இந்த லைட்டாக சாண்டு இல்லை க்ளே சாயிலு, அது கதார் சாயில்னு சொல்லலாம். கதார் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல சூட்டபுளான சாயில் இதுக்கு. ஸோ அண்ட் தென் நிறைய ஆனுவல் வருஷம் வந்து ஃப்ளட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரியான இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூட் அப்படின்றது நல்லா வளரும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூட்லாம் என்ன ஆகும்னா மண்ணில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ட்ரெயின் அவுட் பண்ணி விட்டுரும். ஸோ வந்து மேலே இருக்கிற டாப் சாயிலில் அவ்வளோ நிறைய நியூட்ரியன்ஸே இருக்காது. ஸோ அடுத்து நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம பயிர் போடுற மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆனுவல் ஃப்ளட்டெல்லாம் எங்கே வருதோ, அதாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வந்து நிறைய இந்த டெபாசிட் ஆகிட்டே இருக்கணும். அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகிட்டே இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜூட்டை விளைய வைப்பாங்க. நம்ம இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நிறைய ஜூட் ப்ரொடக்ஷனில் மிக சிறந்த நாடு. ஸோ அதில் இந்தியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால், அண்ட் தென் அஸ்ஸாம், அதுக்கப்புறமா பீகார், ஜார்க்கண்ட், அப்புறம் ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்டரில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் ஜூட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த நியூஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற நியூஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். நேஷ்னல் ஹெல்த் மிஷன் ஹேஸ் கர்ப்டு செவரல் பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன்ஸ் சேஸ் சென்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சென்டர் வந்து இப்போ நியூவாக ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிரகாரம் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் வந்து மெட்டர்னல் மோர்டாலிட்டி எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க, இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டியும் நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்குறோம். ஸோ இந்த சென்டர் ரிப்போர்ட் கொடுத்த பிரகாரம் மெட்டர்னல் மோர்டாலிட்டி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா 83% குறைச்சிருக்காங்க. அண்ட் தென் இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39 to 28%. அதாவது இது என்னன்னு பார்த்திங்கன்னா மோர்டாலிட்டி அப்படின்றது அதாவது பிறக்கும் போதே வந்து இறந்து போகிறாங்க இல்லையா, அதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி. அண்ட் தென் மெட்டர்னல் மோர்டாலிட்டின்னா வந்து அம்மாக்கள் வந்து பிரசவம் பண்ணும்போது இறந்துடுறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன செக்டார் அப்படின்றதையும் வந்து ஆக்சுவலி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டியூபர்குலோசிஸ், இந்த டிபி மூலியமாக வந்து இறந்து போயிடுறாங்க இல்லையா ஒரு சில பேர். அந்த சிக்கல் செல் அனிமியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய வாட்டி நம்ம நியூஸில் வந்த ஒன்றா வந்து இருக்குது சிக்கல் செல் அனிமியா அப்படின்றது. ஸோ இது மூலிமா அஃபெக்ட் ஆனவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது. இதெல்லாம் வந்து கேசஸ் வந்து பாஸ் ஆக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ரெக்னென்சி வந்து பார்த்து முடிக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷனோட கோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 2.1% வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு கோல். அண்ட் தென் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட், அதாவது இந்த குழந்தையாக பிறக்கும் போதே வந்து இறந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 25/1000 வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. 1000 குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அதில் 25 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த மொர்டாலிட்டி, ஏதாச்சும் ஒரு நோயால் இறந்து போகிறது அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா 25 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா 1/1000 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 ப்ரெக்னென்சி பார்க்குறாங்கன்னா அதில் 1 தான் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு கேஸில் அந்த மாதிரி வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து மலேரியா மூலியமாலாம் இறந்து போகிறதெல்லாம் வந்து 1/1000 மாற்றிருக்காங்க. அப்புறம் நிறைய இந்த அனீமியானால் நிறைய உமென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 15 to 49 இயர்ஸில் இருக்கிற அந்த அனீமியா உமென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணது இவங்களோட மெயின் கோல். ஸோ அண்ட் டிபி மூலயமா மெயினாக இறந்து போகிறவங்கள பாதிக்கு பாதி கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இதெல்லாம் தான் இவங்களுடைய மெயினான கோல்ஸ். இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்றவங்களுடைய கோல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னேன் கொஞ்சோண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பட் ஆனால் இந்த நியூஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிபி மூலியமாக இறந்து போகிறவங்க, அந்த சிக்கிள் செல் அனிமியா மூலியமாக இறந்து போகிற குழந்தைகள் மற்றும் அந்த அம்மாக்கள், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டை வந்து, அதாவது முன்னாடியெல்லாம் நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் ஆக்சுவலி இங்கே பிஸ்னஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம இந்தியா வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல படிச்சிருந்தேன். ஸோ அதை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம 17.8 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக, அதாவது 2023 விட நம்ம 2024 நம்மளுடைய இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். இஸ் த கவர்மெண்ட் என்கரேஜிங் கிராஸ்பதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கிராஸ்பதி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போது நார்மலாக ஹோமியோபதி, அலோபதி, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மெடிசனில் வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த மெடிசன் அந்த மெடிசன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கிராஸ்பதி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக்கு தான் அவங்க ஆக்சுவலி படிச்சிருப்பாங்க. ஆனால் சும்மா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அலோபதியில் எடுத்துகிட்டு அவங்க வந்து அலோபதி, நம்ம நார்மலாக அலோபதி மெடிசன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் அந்த ஒரு கான்செப்ட் தான் கிராஸ்பதி. அதாவது அவங்களுடைய ஒரு ஃபீல்டை விருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்து அவங்க அலோபதியான மெடிசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது, அவங்க எழுதி ப்ரிஸ்கிரிப்ஷனாக எழுதி கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்பதி அப்படின்றது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டபிளாக கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் மார்க்குக்கான ஆன்சர் மாதிரி தான் இங்கே ஆர்டிக்கல் ஆக்சுவலி எழுதியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த ஒரு ஹோமியோபதிக் டாக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா அலிலோபதி மெடிசன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, ஸோ இது பாம்பே ஹைகோர்ட் அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இந்த கேஸு. ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம சின்ன சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னாலும் நம்ம கீழே இருக்கிற நம்ம சின்ன ஸ்டேட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இந்த டாக்டர்ஸாக இருக்கட்டும் சரி, தென் இந்த மெடிசினல் ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கட்டும் சரி ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. நம்ம இப்போ நார்மலாக யூஎஸ்ஏலலாம் கவுண்ட் எடுத்துக்கிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கிறது யூஎஸ்ஏலலாம் வந்து அதிகமான ஒரு ரேஷியோவில் இருக்கும். இவ்வளோ பீப்புள்ஸ்க்கு ஒரு டாக்டர் அப்படின்றது பட் ஆனால் நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்ஸ் ரேஷியோ வந்து கம்மி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ்பதி அப்படின்றது நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அதை வந்து லைட்டாக ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம
கீழே இருக்க சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப பெரிய விஷயமாக வந்து அது வந்து கருதப்படல. ஸோ அதை பற்றி தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா தான் மெடிசினல் ப்ரொஃபஷனல்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க, தென் டாக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணலான்னா நார்மலாக நம்ம மெடிக்கல் காலேஜஸ் நிறைய எடுத்துகிட்டு வரணும். அண்ட் தென் நிறைய பேர் நம்பர் ஆஃப் டாக்டர் பாசிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தணும். டாக்டர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி இதோடைய மெயினாக என்னென்ன நல்லது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது மூலிமா நிறைய டாக்டர்ஸோடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். தென் R&D எல்லாம் வந்து நிறைய வரும். தென் மெடிக்கல் காலேஜஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இதோட மெயின் குறிக்கோள். நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதை தாண்டி வந்து நான் ஒரு சின்ன நியூஸ் சொல்லணும். ஸோ நம்மளோட இந்தியாவோட மேரிடைம் செக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. கிட்டத்தட்ட 2047 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஷிப்ஸ் வந்து அதோடைய லைஃப் டைம் முடிச்சிட்ட பிறகு அதை ரெனிவல் பண்ண அந்த ஏற்பட்ட இதெல்லாம் ஒரு சில கிராக்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறைய கேஸ் லீக்கேஜு டாக்ஸிக் கேஸ் லீக்கேஜ் கூட இருக்கலாம் மேபி. ஸோ இதனால் நிறைய ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் ஏற்படும். இந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் தான் ஆக்சுவலி அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்பு கூட ஏற்படுத்தலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இந்தியா மேரிடைமில் அப்படின்ற மாதிரி வெப்சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் சைட் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.